இந்த 1000 ரூபாயில் என்ன பண்ண முடியும்னு கேட்குறான் அந்த பல்லு பழனிசாமி. அட லவடைக்க பாலு, அந்த 1000 ரூபாய் என்ன பண்ணணும்னு இப்போ படிக்கிற பொண்ணுங்களை போய் கேளு. பிஞ்சு போன செருப்பால் அடிக்குங்க. ஏன்னா நல்ல செருப்பில் வச்சா பிஞ்சிடும் இல்லை. அறிவு வேணாங்க. இந்த 5000 10,000 கொடுத்தோம்ல, அம்மா அம்மான்றான்ல அவங்க ஆத்தால, ஓத்தா வந்த அந்த 5000 10,000 நிறுத்திட்டாளா இல்லையா? நிறுத்திட்டாளா இல்லையா? ஏன் சேவல் புறாவா? சேவல் ரெட்டை புறா. இப்போ என்ன பண்ணானுங்க? அது குக்கர் அந்த கேடி புண்டாமான போய் பேசிட்டு இருக்கிற அது இல்லை. ஏண்டா மானங்கட்ட பழுப்பு படைக்கிறதுக்கு டெய்லி அறிக்கை விட்றான பழனிசாமி. புத்தி ஒரிஜினலாக அவங்க ஓத்தாளுக்கு தானே பிறந்த. அறிவு வேணா அந்த கட்சியை திட்டுறமேனு. அந்த எச்சப்பொறி எல் முருகன் ஒருத்தர் இருக்கான்ல, செருப்பால் அடிப்பேன். எம்எல்ஏ நின்று தோத்தா அவனுக்கு மந்திரி. டெல்லியில் விற்கலை ஒரு சாமான் கிரண்பேடி. டெல்லியில் விற்காத அதை பாண்டிச்சேரியில் கொண்டாந்து கவர்னராக போட்டாங்களா? எங்கள் அக்கா தமிழிசை அக்கா ஷார்ட் லேடி எம்எல்ஏல நின்று தோத்துது, எம்பியில் நின்று தோத்துது, தூத்துக்குடியில் ஒரு செருப்படி, தென் சென்னையில் முறத்தடி, இவ்வளோ வாங்கிக்கின்னு அது 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர். அண்ணாமலை எச்சக்கலை நாயி. அரவக்குறிச்சியில் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி பலார்னு வச்சான் கன்னத்தில், ஓடிப்படா நாயன்னு. கோயம்புத்தூரில் மார்வாடி 30,000 ஓட்டு இருக்குது, அங்கே ஜெயிச்சிரும், அங்கே போனான், மார்வாடியே வச்சான் ஆப்பு. அந்த நாய் இன்றைக்கி தலைவராக இருந்துக்கிட்டு நாங்கள் விற்காத சாமானுக்கு, விலை போகாத சாமானுக்கு, காயலாங்கடைக்கு போகிற பாத்திரத்துக்கு பதவி கொடுக்கடா இந்த கட்சிக்கு 38 எம்பியை பெற்று கொடுத்தான் எங்கள் அண்ணன் இளைஞரணி செயலாளர். எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோம். எங்கே கொடுத்தோம்? அவருடைய தாத்தன் எங்கள் ஆசான் என்னை பெற்றெடுக்காத என் தாத்தா கலைஞர் நின்று வென்ற தொகுதியில் பேரனை நிற்க வைத்தோம். 70,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றான். அதற்கான பரிசு மந்திரி. இன்னும் ரோட்டில் போகிறவனை கூப்பிட்டு கொடுத்தா மாதிரி சொல்கிறீங்க. இந்த அன்புமணி ராஸ்கல் இருக்கான்ல, ராமதாஸ் பிள்ளை, அண்ணா அறிவாலயம் ஓரமாக கலர் சட்டை போட்டுன்னு கட்டம் போட்ட சட்டை போட்டு நடந்து போனான். ஐயா கலைஞர் தான் கூப்பிட்டு அவனுக்கு மேல் சபை எம்பி கொடுத்து அவனை டெல்லியில் மந்திரி ஆகணும். அந்த ராஸ்கல் இன்றைக்கி நம்மளை பேசுது. எங்கள் அப்பா எப்படி சொல்லுவேன் வேறு வேலை இல்லைன்னு? வேலை இல்லாதவனே வேலை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சொல்லு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பொதுக்கூட்டம் இல்லை, உங்களுக்கு அறிவுரை சொல்கிற கூட்டம். அறிவுரை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் படித்த வரைக்கும் சிவபெருமானுக்கே புத்தி சொன்னான்னா முருக கடவுள், பெத்த அப்பனுக்கே புத்தி சொல்லியிருக்கான். பாடி பாடி நாவுக்கரசர் பாடி பாடி திறக்காத கோயிலின் கால் தளவு ஞான சம்பந்தர் என்ற குழந்தை பாடியவுடன் திறந்துக்கிடுச்சு. அதனால் புத்தி சொல்கிறதுக்கு வயசு வேணால், அறிவு இருந்தால் போதும் என்ற முடிவுக்கு வந்து உங்கள் முன்னால் நான் பேசுகிறேன். எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒக்கால ஓடி. அவர் யாருன்னு கேட்குறானுங்க. யாரா அவன்? கருவில் தியாகிடா அவன். கரு உருவானவன அப்பனை ஜெயிலுக்கு அனுப்புகிறான். அந்த தாய்க்கு 5ஆம் மாதம் அரும்பழம் வைக்கவில்லை, அவளுக்கு 7ஆம் மாதம் ஜடை தைக்கவில்லை, அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை. அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து கொண்டு போகின்ற போது, கண்ணே காதலியே, கணவன் நான் இருக்கிறேன், உன்னை கரை சேர்ப்பேன், உனக்கு ஏதாவது நடந்தால், அறுவை சிகிச்சை நடந்தால், எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் பக்கத்தில் என்று சொல்வதற்கு காதல் கணவன் இல்லை. அவளே போனாள், அவளே பெற்றாள். பெற்ற குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்தால், பாலூட்டினாள், சீராட்டினாள், அதற்கு ஆடை போட்டாள். ஆடை போட்ட குழந்தையை எடுத்து கொண்டு போய் மத்திய சிறைச்சாலையில் நின்று, காதலனே, கணவனே, என்னை கருவாக்கியவனே, நீ உருவாக்கிய கருவை நான் கலைத்து விடவில்லை, அதை உருவாக்கி குழந்தையாக்கி இதோ கொண்டு வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அன்னை துர்கா. பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. இப்படி ஒரு சிறப்பு எந்த கட்சியில் எந்த பாடுக்கு இருக்குதுன்னு நான் கேட்பனா கேட்க மாட்டேன். கேட்பனா கேட்க மாட்டேனா? சொல்லுங்கம்மா, நீங்கள் கேட்பனா கேட்க மாட்டேனா? எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான் அந்த குழந்தை. அப்படி பிறந்து அவன் லயோலா காலேஜ் வரைக்கும் படித்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து முடித்து இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2024 என்ன பண்ணோம்? நம்ம எப்போவாது 38, 39, 40ன்னு பிடிச்சிருக்குமா? 2004 பிடிச்சோம். அதுக்கப்புறம்
2019 வேறு எதையும் எடுத்துகிட்டு போகலடா பாவிங்க. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸு, இந்த மாதிரி காலண்டரு, உங்களுக்கு கொடுத்துக்கிற பை எதையும் எடுத்துன்னு போகல. எங்கள் அண்ணன் உதயநிதி ஒரே ஒரு செங்கல்ல எடுத்தால் தமிழ்நாட்டில் 39 MP அடித்தான். அதுக்கு கொடுத்த பரிசு இளைஞரணி. கொடுத்தோமா இல்லையா? ஜெயிச்சு காட்டிட்டு நாங்கள் பரிசு கொடுத்தோம் இல்லையா? தோற்று போனது, உதவாத சாமான், உருப்படாத சாமான், காயிலாங்கடைக்கு போக வேண்டியதெல்லாம் கவர்னர் ஆக்குறானுங்க, மந்திரி ஆக்குறானுங்க. ஏன் வேண்டும் திமுக? இது அமர்ந்திருக்கிறீர்கள் ஆண்கள் இந்த புறம், பெண்கள் அந்த புறம், இணையாக அமர்ந்திருக்கிறீர்கள். திமுக என்ற கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் உங்களால் இப்படி உட்கார முடியுமா? உங்கள் வீட்டில் ஆயா தாத்தா படம்லாம் இருக்கும்ல, அதை ஒரு வாட்டி பார்த்தீங்களா? ஞாபகம் பண்ணி பாரு. தாத்தா அந்த பழைய இரும்பு மடக்கு சேர் இருக்கும், ஸ்டுடியோவில் வச்சுருப்பான், இல்லை மரச்சேர் இருக்கும். தாத்தா கால் மேலே கால் போட்டு ஆயா வாங்கி கொடுத்த 4 மோந்திரத்தை இந்த கையில் 2 இந்த கையில் 2 போட்டுக்கின்னு, பட்டு அங்கவர்ஷம் போட்டுக்கின்னு, ஒரு முடிஞ்சால் தடி கொம்பும் வச்சுக்கின்னு தெனாவட்டில் உட்காந்துருப்பான் தாத்தா. ஆயா அந்த சேரோட மூலையில் கம்பியை பிடிச்சிட்டு நிற்கணும். இதுதானே? அப்போ அடிப்படையில் உன்னை அவமானப்படுத்தியவனுக்கு முன்னால் இருக்கைகள் இணையாக போட்டு அமர வைக்க திமுக வேண்டுமா வேண்டாமா? ஒரு காலத்தில் நீ ஜாக்கெட்டு போடக்கூடாது, ஜாக்கெட்டு போட்டால் வரி கட்டணும். அந்த ஜாக்கெட்டு போடாததுக்கே மேல் சீலை போராட்டம் என்று நடத்தி அந்த போராட்டத்தின் 200வது ஆண்டு விழாவை கொண்டாடி உங்களை கௌரவப்படுத்தியதற்கு திமுக வேண்டுமா வேண்டாமா? அடுத்து உங்களை என்ன சொல்கிறான்? இப்போ பிஜேபி இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான்? நீ புள்ள பெக்கிற மிஷின்ன்றான். உனக்கு கல்யாணம் பண்ண அன்றைக்கி நைட்டே ஹார்ட் அட்டாக்கில் புருஷன் செத்துட்டான்னா நீ ஆயுசு முழுக்க சும்மா இரு. இல்லையா உன்னை பிடிச்சி புருஷன் எரிகிறான்ல, அதில் தூக்கி உன்னை போட்டுடணும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு திமுக வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் இல்லையா? உன்னை படிக்கக்கூடாதுன்னா அப்போ நான் என்ன பண்ணணும்? கூப்பிட்டா புருஷங்கிட்ட போகணும், சொன்னால் பெற்று போடணும். நம்ம ஆயாலாம் 10, 12, 15 அதை வேறு ரொம்ப பெருமையாக வேறு சொல்லும் ஆயாலாம். நான் 18 பெற்ற, 10 தக்குச்சு, 8 போயிடுச்சு சொல்லி கேட்டிருக்கோமா இல்லையா? அப்போ யார் நம்ம புள்ள பெக்கிற மிஷின்னு. அதை தான் எங்கள் தாத்தா கலைஞர் என்ன சொன்னார்? 8வது படிச்சுன்னா உன் கல்யாணத்துக்கு 5000 ரூபா தரேன்னு. ஏன் நீ 8வது வரைக்குமாவது தாண்டணும். மாமியார் வீட்டில் கொடுமை நடந்தா, உன்னை எண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டா, கேஸை திறந்து விட்டு உன்னை ஃபயர் பண்ணிட்டா, நீ தகவல் சொல்கிறதுக்கு ஒரு லெட்ரு எழுதணும் இல்லைம்மா, அதுக்கு நீ 8வது படி, உன் உயிரை காக்கும் அந்த 8வது என்று சொல்லி அதுக்கு 5000 ரூபா கொடுத்தார். அப்புறம் பார்த்தார் எல்லாரும் 8வது படிச்சிட்டிங்க. படித்த உடனே என்ன பண்ணார்? 10வது படித்தால் 10,000ன்னார். இந்த 5000 10,000 கொடுத்தோம்ல, அம்மான்றான்ல அவங்க ஆத்தால, ஓத்தா வந்தால் அந்த 5000 10,000 நிறுத்திட்டாளா இல்லையா? ஏன்? கல்யாணம்னா என்னன்னு தெரியாது. கல்யாணம்னா என்னன்னு தெரியாதவங்களை கொண்டு வச்ச விலை அதை கொடுத்தோம். போயிடுச்சா? அவர் சொன்னார், அதுக்கப்புறம் நீ கல்லூரி வரைக்கும் போனால் உனக்கு 30,000 தரேன்னார். தரா? சரி, கல்லூரியும் படிச்சுட்ட, கல்யாணமும் ஆயிடுச்சு, உனக்கு 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தரேன்னார். நீ அடுப்பு ஊதி கண்ணில் தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் அடுப்பும் கொடுத்தாரு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கேட்ட காலத்தில் நாட்டின் நடப்பை தெரிந்து கொள்ள உங்களுக்கு இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தார். நீ கர்ப்பமுற்றால் அந்த குழந்தை சவலையாக பிறந்துவிடக்கூடாது என்பதற்காக மாதம் 1000 வீதம் 3000 கொடுத்தார். பெற்றதற்கு பின்னால் உனக்கு சத்தான உணவு இருந்தால்தான் தாய்ப்பால் சத்தாக இருக்கும். ஆகவே மீண்டும் 3 மாதம் 3000 கொடுத்தார். நீ பிள்ளை பெற்றெடுத்தாய். பெற்றெடுத்த குழந்தைக்கு கல்வியில் அனைத்தும் ஃப்ரீ. அவன் ஒருவேளை சவலையாக இருந்தால் அவனுக்கு சத்துணவில் வாரம் 5 முட்டை. அவன் சத்துணவு சாப்பிட மாட்டானா, முட்டை சாப்பிட மாட்டானா, அவனுக்கு வாழைப்பழம். அவனை படிக்க வைத்து அவன்தான் உன் வீட்டில் முதல் கிராஜுவேட்டாக இருந்தால் அவனுக்கு கல்லூரி ஃபீஸும் ஃப்ரீயாக கொடுத்தார். இது நம்ம கலைஞர் தாத்தா. கலைஞர் தாத்தாவுக்கு அப்புறம் நம்ம அண்ணன் இப்போ தளபதி வந்திருக்கார். அவர் என்ன பண்ணார்? நீங்களே சொல்லுங்கள்.
இங்கே உட்காந்துருக்க பெண்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஏதோ ஆஃபீஸ் துடைக்க போவீங்க, சித்தால் வேலைக்கு போவீங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க. போனால் சம்பளம் வரும். சம்பளம் வாங்கினா அதை யார்கிட்ட கொடுக்கணும்? ஒன்று புருஷங்கிட்ட கொடுக்கணும், இல்லை மாமனார் மாமியார் யார் குடும்பத்தை பார்க்குறானோ அவங்ககிட்ட கொடுக்கணும். கொடுத்து தான் ஆகணும், அது கட்டாயம். சம்பளம் வாங்கிட்டு கொடுத்துட்டு அடுத்த நாள் நீங்கள் வேலைக்கு கிளம்பி ரெடி ஆகி ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி ஹேண்ட்பேக் மாட்டி செருப்பை போட்டு பஸ்ஸுக்கு யார்கிட்ட போய் காசு கேட்கணும்? யார்கிட்ட சம்பளம் கொடுத்தீங்களா அங்கே தானே போய் நிற்கணும். அப்போ காசு கொடுன்னு கையேந்தனமா இல்லையா? இதை பார்த்து உன்னை பெத்த அப்பா அம்மா கண் கலங்கினானோ இல்லையோ, உங்களை பெறாத தந்தையாக என் அண்ணன் தளபதி கண்ணீர் சிந்தினார், அதனால் கையெழுத்து போட்டார். உங்களுக்கு அது உங்கள் விடியல் பயணம். வேலைக்கு போகிறவங்களுக்கு ஓகே. வீட்டில் இருந்தால் அப்போ கேட்பீங்கள்ல, வீட்டில் இருக்கிற நான் என்ன பண்ணுறது கேட்டிங்கல்ல. நீங்கள் கேட்டீங்களோ கேட்கலையோ, உங்கள் மீது கருணை கொண்ட எங்கள் அண்ணன் தளபதி ரேஷன் அட்டை வைத்திருந்தால் உனக்கு மாதம் 1000, அது உங்கள் உரிமை தொகை. அப்போ உங்கள் 2 பேரையும் பொருளாதாரத்தில் வளர்த்து விட்டார். நீ புள்ள பெற்றாச்சு, அந்த குழந்தை படிக்குது, படித்தா அது ஸ்டேஷ்னரி வாங்கணும், அது வாங்கணும். காலேஜுக்கு போனால் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதோடு இல்லை. எனக்கு 2 பொண்ணு, அதை நினைவில் வச்சுக்கோங்க. 2 பொண்ணும் 2 டிகிரி படிச்சிருக்கு. நான் படித்தேன், படிக்கிற காலத்தில் படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு படித்தேன். அந்த படிப்பை கற்பதற்காக, அந்த கல்லூரியை முடிப்பதற்காக இரவில் வேலை பார்த்து பகலில் படித்தேன். அதனால் என் கரங்களை இழந்தேன். ஆனால் என்னால் போக முடியல. ஏன்னா எங்கள் தாத்தா கலைஞர் அப்போ முதலமைச்சராக இல்லை. ஆனால் தாத்தா கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது எனக்கு 2 பெண் குழந்தை பிறந்தது. 2யும் 2 டிகிரி படிக்க வச்சுட்டேன். இப்போ 2ம் வேலைக்கு போகுது. இதோ இந்த கோடம்பாக்கம் மேம்பாலத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறதே லயோலா காலேஜின் பின்புறம். அங்கே தான் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன், ஒரு பொண்ணை போரூரில் கட்டி கொடுத்துருக்கேன். ஓஹோன்னு வாழறாங்க. அப்போ இது 2 பேரும் கொடுத்தாங்க. அப்போ கல்லூரிக்கு போகணும், +2 வரைக்கும் சாப்பாடு போடுறோம், அரசு பள்ளியில் படிக்கிறீங்க. காலேஜுக்கு போனால் ஃபீஸ் கட்டி தானே ஆகணும். அப்போ அதுக்கு ஸ்டேஷனரி வாங்க, ஜெராக்ஸ் எடுக்க, இந்த 1000 ரூபாயில் என்ன பண்ண முடியும்னு கேட்குறான் அந்த பல்லு பழனிசாமி. அட லவடைக்க பாலு, அந்த 1000 ரூபா என்ன பண்ணணும்னு இப்போ படிக்கிற பொண்ணுங்களை போய் கேளு. பிஞ்சு போன செருப்பால் அடிக்குங்க. ஏன்னா நல்ல செருப்பு வச்சா பிஞ்சிடும் இல்லை. அறிவு வேணாங்க. இதை பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி முதலமைச்சர் வந்துங்க சும்மா இல்லை. ஐயா கலைஞர் கூட்டம் பேசுனா ஒரு 1.25 ஹவர் பேசுவார்ல. பேராசிரியர் பேசுனா 1 ஹவர் பேசுவாரா? தளபதி இப்போ எவ்வளோ நேரம் பேசுகிறார் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிகபட்சம் 35 நிமிஷத்துக்கு மேலே, அதிகபட்சம். உச்சபட்சமாக இருந்தால் 35 மினிட்ஸ். ஏன்னா அந்த மிச்சம் இருக்கிற 45 மினிட்ஸை இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் செலவிட எண்ணுகின்ற ஒரே முதலமைச்சர். எவனுக்குடா தோணுச்சு? இந்த கோடம்பாக்கம் ரோடு ஆக்சிடெண்ட் ஆகுது. இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது? அம்மா பவர் ஹவுஸ். அங்கே போகிறதுக்குள்ளே செத்து போயிட்டா யார் காப்பாற்றுறது? எவனாவது கேட்டானா? நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோமா? ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவர் மண்டையில் உதிக்குது. எப்படி ஐயா கலைஞர் அவர்கள் அந்த போரூர் ராமச்சந்திர ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த போது அவருக்கு முதுகுத்தண்டில் ஆப்ரேஷன் நடந்து முடிந்து அவர் கண்விழித்து பார்த்து எனக்கான செலவை கேட்டு திடுக்கிட்டு எனக்கான செலவை அரசாங்கம் செலுத்துகிறது, என்னை பெற்ற தாய்மார்களுக்கோ தந்தைமார்களுக்கோ இது நடந்தால் எவன் கட்டுவது? ஆகவே ஆம்புலன்ஸில் ஏறி நேராக கோட்டைக்கு போய் கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற திட்டத்தை போட்டார். எங்கள் தாத்தா கலைஞர் என்றால் அவர் பெற்ற பிள்ளை எங்கள் அண்ணன். நம்மை காக்கும் 48 மணி நேரத்தில் 4 லட்ச ரூபா செலவானாலும் நீங்கள் பக்காத புள்ள ஸ்டாலின் கட்டுவார். அதுதான் நம்மை காக்கும் 48. பசங்களுக்கு காலேஜ், அடுத்து ஆம்பளை பசங்க, நான் படிக்கலையா உனக்கும் 1000 ரூபா தரேன். சரி படித்து முடிச்சிட்டான் 2 பேரும், ஆணும் பொண்ணும் படிச்சிச்சு. வேலைக்கு போனோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்கல்ல. அப்போ கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனோமா, ஜாவா படிக்கணும், டேலி படிக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் படிக்கணும், அதுக்கு ஃபீஸ் கட்டணும். அதை பார்த்து அதையும் சொன்னார், அதையும் நானே கொடுக்குறேன், இதுக்கு பேர் நான் முதல்வன் திட்டம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், மகளிர் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் திறந்துட்டார். இப்படி ஆணையும் பெண்ணையும் படிக்க வச்சு விட்டா அப்புறம் வேலை வேணும்ல. 10 வருஷத்தில் 10 பாடாரத்தில் போயிடுச்சு. திறந்த இந்த கம்பெனியெல்லாம் மூடிட்டான். அப்போ கம்பெனி போகணும், உலகம் பூரா சுற்றுறார். ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர், துபாயின்னு சுற்றி கிட்டத்தட்ட 130 கம்பெனிகளை பேசி அவன்கிட்டலாம் கையெழுத்தை வாங்கி
9.74 லட்சம் கோடியை 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து தந்த ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் உண்டென்றால் எங்கள் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை. 9.74 crore lakhs. அந்த கம்பெனிலாம் திறந்து இன்னும் ஒரு 6 வருஷத்தில் கம்பெனிலாம் திறந்து நம்ம எல்லாம் வேலைக்கு போயிட்டா படித்தவன் வேலைக்கு போயிடுவோம். அது பக்கத்தில் டீ கடை வைக்கணுமா? அது பக்கத்தில் சம்சா கடை வைக்கணுமா? அது பக்கத்தில் செருப்பு தைக்கிற கடை, டெய்லரு கீழரு எல்லாம் வைக்கணுமா இல்லையா? உள்ள 500 பேர் போனால் வெளியே 1000 பேர் வேலை கிடைக்கும். அப்போ இந்த திருட்டு இந்த தண்ணி அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது வேலை இல்லாதானே அடிக்கிறான். வேலை இருந்தால் அவன் அங்கே போகிறான். இப்போ அவன் அங்கே போவாதன்னா போவாத இருக்க மாட்டான். கண்டிப்பாக போவேன். என்னையே அங்கே போவாத ஆபத்துன்னா அது என்ன ஆபத்துன்னு பார்த்துட்டு தான் வருவேன் நான். அப்படி ஆள் நான். அதனால் அங்கே போவாதன்னு சொல்கிறத விட அவனுக்கு வேலையை வாங்கி கொடுத்துட்டா அவன் வேலை செய்ய போகிறான். அது அந்த நிலைமையை இந்த திமுக உருவாக்கி கொடுத்துருக்கு. எத்தனை கட்சி? சரி, இவ்வளோ சொல்கிறேன். நம்ம கட்சி ஆரம்பித்து 1949 ஆரம்பித்தோம். இன்றைக்கி 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷத்தில் நம்ம கட்சியோட 25வது ஆண்டு விழா கொண்டாடும் போது நம்ம ஆட்சியில் ஐயா கலைஞர் முதலமைச்சர், 50வது வருஷம் ஆண்டு விழா கொண்டாடும் போது ஐயா கலைஞர் நம்ம ஆட்சி, 75ஆம் ஆண்டு விழா கொண்டாடும் போதும் திமுகவின் ஆட்சி, அண்ணன் தளபதி முதலமைச்சர், 100ஆம் ஆண்டு விழா கொண்டாடும் போது திமுக ஆட்சி, அண்ணன் உதயநிதி முதலமைச்சர். இது கட்சி. கட்சிக்கு எப்போ 57 எலெக்ஷன் நின்னோமா? 57 தான் ஃபஸ்ட்டு நம்ம தேர்தலில் நிற்கிறோம். நின்ன எல்லாருக்கும் சுயேட்சை சின்னம். சுயேட்சை சின்னம். நம்ம தாத்தா கலைஞர் அடிக்கடிக்கு நான் கடவுளுக்கு இணையாக பேசுவேன். அந்த ஆண்டவனை சொல்ல மாட்டேன். நான் 5 முறை தமிழகத்தை ஆண்ட எங்கள் ஆண்டவர் ஐயா கலைஞர்னுவேன். அவர் கலைஞர் ஆண்டவனாக இல்லாத போனால் எல்லாருக்கும் சுயேட்சை சின்னம் கிடச்சிது 57. கலைஞருக்கு அப்போது கிடைத்த திண்ணமும் உதய சூரியன்தான். ஒரே சின்னத்தில் 13 வாட்டி போட்டியிட்டு 13 முறையும் வெற்றி பெற்றவன் இந்தியாவில் ஒரு தலைவன் முன்னென்றால் என் தாத்தா கலைஞரை தவிர வேறு எவனும் இல்லை. காங்கிரஸ் சின்னம் மாறிடுச்சு, பிஜேபி சின்னம் மாறிடுச்சு. ஏன் இங்கே இருக்கிற அதிமுக அவங்க அப்பா எம்ஜிஆர் செத்தப்போ ஊர் மேலே விட்டானுங்க ரெட்டையிலேயே இல்லையா? அவங்க ஆத்தா ஜெயலலிதா செத்தப்போ ஊர் மேலே விட்டானுங்க. அப்போ என்ன வந்தது? சேவல் புறாவா? சேவல் ரெட்டை புறா. இப்போ என்ன பண்ணானுங்க? அது குக்கர் அந்த கேடி புண்டாமா அவனை போய் பேசிகிட்டு இருக்கிற அது இல்லை. இப்போ என்ன பண்ணானுங்கன்னா அது என்னது ஏதோ ரெட்டை கம்பம், ரெட்டை லைட் போஸ்ட் தான். அப்புறம் என்ன பண்ணான்? ஒரு வாட்டி தொப்பின்னா இல்லையா? அப்புறம் குக்கர்னா. ஏண்டா மானங்கட்ட பழுப்பு படைக்கிறதுக்கு டெய்லி அறிக்கை விட்றான பழனிசாமி. புத்தி ஒரிஜினலாக அவங்க ஓத்தாளுக்கு தானே பிறந்த அறிவு வேணா அந்த கட்சியை திட்டுறமேனு. 75 வருஷங்க எவனாலாம் முடியுமாங்க? ஒரு கட்சியும் ஒரு சின்னத்தையும் ஒரு கொடியும் எவனும் புடுங்காம காப்பாற்றுறது ஐயா கலைஞரும் எங்கள் அண்ணன் தளபதியும். அதனால் இந்த கட்சியில் இருக்குது நம்மளுக்கு பெருமை. இங்கே கூட எல்லாரும் சொன்னாங்க தைரியமாக பேசும். ஒரு மயிரம் கிடையாது. என்னை விட தைரியசாலி இங்கே உட்காந்துக்கிறேன் நீங்கள் தான். நான் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். தைரியமாக பேசுனா எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, பேசிட்டேன். 2.5 மாதம் ஜெயிலுக்கு போனேன். இதில் வேடிக்கை என்னென்னா நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போனது கொஞ்சம் வருத்தம். அதில் என் குடும்பத்துக்கு இந்த கட்சி மேலே கோபம். அதை பொறுமையாக தான் தீர்க்க முடியும் இல்லையா? 2.5 மாதம் அனுப்பிச்சிட்டு ஒருத்தன் கூட வரலன்னா எப்படி இருக்கும்? ஆனால் எனக்கு அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது திமுகவில் இருந்து சாவேனே தவிர வேறு எவன் காலையும் தொடமாட்டேன் என்று சொன்னவன் இந்த சிவாஜி. ஏன் சொல்லணும்? ஏங்க சொல்லணும்? வட்ட செயலாளர் பிடிக்கலாம் வீட்டுக்கு வரமாட்டான், வேறு கட்சிக்கு ஓட்டிடுவோம். நம்ம தாத்தா கலைஞரை பாடுறா, கலைஞர் தாத்தா பட்ட பாட பாடுறா. 96 வயசு வரைக்கும் தான் தள்ளாடினாலும் சர்க்கரை நாற்காலியில் அமர்ந்து கொண்டு தமிழகம் தள்ளாடாமல் பார்த்து கொண்ட ஒரே தலைவன் தாத்தா கலைஞர். அந்த போட்டோவை பார், உனக்கு 1000 அர்த்தம் புரியும். அந்த தலைவனை பார். இன்றைக்கி தலைவருக்கு 72 வயசு, அண்ணன் தளபதிக்கு. இங்கே மேடையில் 72 வயதுடையவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. எனக்கு 66. ஒரு நாள் வேலூருக்கு கூட்டத்திற்கு போனேன். காலை போய் இரவு பேசிவிட்டு வந்தவுடன் அடுத்த நாள் எந்திரிப்பதற்கு மணி 10 ஆகிவிட்டது. 66 வயது. 72 வயதுடைய என் தலைவன் தளபதி அவர்களுக்கு காலையில் கன்னியாகுமரி, மதியம் மதுரை,
மாலையில் விழுப்புரம், இரவில் சென்னையில் ஆய்வு நடத்துகின்ற ஒரு முதல்வர் இந்தியாவில் உண்டென்றால் தளபதியை தவிர வேறு எவனும் இருக்க முடியாது. தூங்குறாரா, தூங்கலையா, வெள்ளம் வந்தா அவர் படுற பாடு, அந்த கருணை, அந்த உள்ளம். நான் கூட அது மாதிரி தான் நடந்து இந்த உள்ளே போயிட்டு வெளியே வந்தேன்ல, தலைவரை போய் பார்க்கவே இல்லை. சின்னவர் தான் நான் கூப்பிட்டாரு. போனேன், பார்த்தேன், துண்டை போட்டேன், பொட்டி தூக்கிட்டு ஊருக்கு போயிட்டேன். தலைவரை பார்க்கல, பார்க்க மாட்டேன்ட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? அவர் மேலே கோவம். பார்க்க மாட்டேன். உள்ளே இருந்து வெளியே வந்தேன்ல, 8 மாதம் ஆச்சு என்னை கட்சியில் சேர்க்க. 2.5 மாதம் வெளியே ஜெயிலில் இருந்தது கூட எனக்கு கஷ்டம் தெரியல. வெளியே வந்து 8 மாதம் என்னை பேசாமல் நிற்க வச்சாங்க பாருங்கள். மென்டல் மாதிரி ஆகிட்டேன். பக்கத்து தெருவில் ஃபங்க்ஷன் நடக்குமா, என்னை கூட மாட்டான். என் வீட்டு வழியாக தாண்டி போகணும், ஒரு கட்சிக்காரனை வெளியே சேர் போட்டு உட்காந்தேன்னா பக்கத்து தெரு வழியாக போயிடுவான், என்னை கிராஸ் பண்ண மாட்டான். நான் ஒருத்தனை கூப்பிட்டே கேட்டேன், ஏன்டா நான் அறிவாலயத்தில் அறக்கிற வேண்டிய நிலம் பட்டா போட்டுக்கினாடா, இல்லை உன் சொத்தை என்ன பண்ணிட்டேன்னா, உன் வீட்டில் பொண்ணுக்கு என்ன கடத்தின்னு போயிட்டேன்னா, கட்சிக்கு தாண்டா பேசுனேன், ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு உறுதியாக இருந்தேன். அந்த 8 மாதம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் அறிவாலயத்துக்கு போவேன். போனால் லெட்ரு கொடுன்னுவாங்க, மன்னிப்பு லெட்ரு. கொடுக்க மாட்டேன்னுவேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் தலைவனை திட்டினாங்க, நான் திருப்பி திட்டினேன். அதில் தப்புன்னு சொல்கிறீங்களா, ஜெயிலுக்கு போயிட்டேன். 2.5 மாதம் இருந்தேன். நீங்கள் யாரும் எடுக்கலை, நானே தான் வந்திருக்கேன். தப்பு சரியாக போச்சு, நான் கொடுக்க மாட்டேன். அப்போ டெய்லி அறிவாலயத்துக்கு வராது, ஏன் வர? அந்த எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஒரு 6 செங்கல் இந்த அறிவாலயத்தை அடியில் இருக்குது, அதை எடுத்து கொடுன்னு. ஆமாம்மா, கொடுத்தா ஊந்துடாத. கொடுக்க முடியாது தெரிஞ்சு தானே நான் அடியில் இருக்கிற கல்ல கேட்குறேன். இல்லைன்னா மேலேருந்து தட்டி ஒரு 4 எடுத்து கையில் கொடுத்து போடான்றாங்களே, அவ்வளோ முட்டாளா நான்? கலைஞர் தாத்தா பேரன், படிப்பு கம்மி, நெருப்பு மாதிரி பேசுவேன். அதனோட விளைவு எது வந்தாலும் விட மாட்டேன். இப்படி இந்த கட்சியை நம்ம நடத்துகிறோம்.